நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை வச்சு ரிடக்ஷன் பண்ண போகிறோம். எந்த மாதிரி ஓரெல்லாம் ஹைட்ரஜன் வச்சு ரிடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனை விட எதுக்கு எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி கம்மியாக இருக்கோ, எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டினா என்னது, ஹைட்ரஜன் இருக்குன்னா அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஹெச் ப்ளஸ்ஸாக மாறுது இல்லையா, இந்த டெண்டன்சி ஒரு ஹெச் ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு ஹைட்ரஜன் எவ்வளோ சீக்கிரமாக எலக்ட்ரானாக மாறுதோ அதுதான் எலக்ட்ரான் டெண்டன்சி. அந்த எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி சார்ஜ் ஹைட்ரஜனை விட யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்க கூட தான் இந்த ஹைட்ரஜனை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு எந்த மாதிரி எலமெண்டெல்லாம் ஹைட்ரஜன் அந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன், சில்வர், லெட்டு, காப்பர், இதெல்லாம் ஹைட்ரஜனை விட எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி கம்மியாக இருக்குது. இப்போது இதில் நமக்கு சில்வரையும் அயனையும் வச்சு நம்ம ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ அர்ஜென்டைட் இல்லைனா சில்வர் கிளான்ஸ் எடுத்து ஹைட்ரஜன் கூட நம்ம ட்ரீட் பண்ணோன்னா இந்த எலமெண்டல் சில்வர் தனியாகவும் இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2O லிக்விட் ஃபார்மில் வெளியில் வந்துடும். கிடைக்கக்கூடிய சில்வர் நமக்கு சாலிட் ஃபார்மில் கிடைக்கும். அதே மாதிரி லிமோனைட்டுங்கிறது ஒரு ஃபெரஸோட ஓர் இல்லையா, இந்த லிமோனைட்டை நம்ம ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணும்போது எலமெண்டல் ஃபெரஸாகவும் இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2O லிக்விட் ஃபார்ம்லேயும் நமக்கு வெளியில் வந்துடும். இதுதான் ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி சார்ஜ் கேரக்டர் ஹைட்ரஜனோட யாருக்கு கம்மியாக இருக்கோ, எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி கேரக்டர் ஹைட்ரஜனோட யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க கூட தான் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ரிடக்ஷன் நடக்கும். இப்போது எந்த மாதிரி மெட்டலுக்கெல்லாம் எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி கேரக்டர் கம்மியாக இருக்குது, ஃபெரஸ், சில்வர், லெட், காப்பர் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி மெட்டல்ஸ்கள்லாம் இருக்குது. இதில் நம்ம ஒரு சில்வர் அதாவது அர்ஜென்டைட்டை எடுத்து ஹைட்ரஜன் கூட நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது சில்வராகவும் H2Oவும் நமக்கு கிடைக்குது. இதே ஒரு லிமோனைட் எடுத்து ஹைட்ரஜன் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம்னாமா ஃபெரஸாகவும் H2Oவும் கிடைக்குது. இதுதான் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ரிடக்ஷன் பை ஹைட்ரஜனில் நம்ம நிக்கலை எடுத்து நம்ம ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அது தனியாக ட்ரீட் ஆகாது. ஏன் அப்படின்னீங்கன்னா, இந்த நிக்கல் மட்டும் ஹைட்ரஜனும் கார்பன் மோனாக்சைடும் சேர்ந்த ஒரு மிக்சர் கூட மட்டும்தான் ட்ரீட் ஆகும். அதுக்கு பேர் நம்ம மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடை நம்ம வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் கேஸ் கூட மட்டும்தான் இந்த நிக்கல் ட்ரீட் ஆகும். அந்த ரியாக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நிக்கல் ஆக்சைடு எடுத்துக்கிறோம், NiO எடுத்துக்கிட்டு இது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இது கூட கார்பன் மோனாக்சைடு கேஸ் எடுத்துக்கிறோம். இது கூட ஹைட்ரஜனும் கேஷியஸ் ஸ்டேட்டில் எடுத்துக்கிறோம். இதை நாம் ஹீட் பண்ணும்போது பாருங்கள், நிக்கல் சாலிடில் கிடைக்கும். ப்ளஸ் இந்த CO இந்த ஒரு O CO2 கேஸாக வெளியில் போயிடும். இந்த H மீதி இருக்கிற இந்த ஓவெல்லாம் சேர்ந்தால் H2Oவை வெளியில் போயிடும். ஆமாம் தானேங்களா? இப்போ நமக்கு இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே நிக்கல் 1 இருக்குது, இங்கே 2 1 3, இங்கே 2 சரி. ஸோ 2 ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது நிக்கல் மட்டும் தனியாக ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு எலமெண்டல் மெட்டல் கொடுக்காது. இதை CO2 மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் CO2 இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டர் கேஸ் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நிக்கல் எலமெண்டலாகவும் CO2 கேஸாகவும் H2O லிக்விடாகவும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்த ப்ராசஸ் ரிடக்ஷன் பை மெட்டல்ஸ்.
ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 1 மெட்டலர்ஜி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸில் ஸ்மெல்டிங் ப்ராசஸ், ரிடக்ஷன் பை கார்பன் அண்ட் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன் பார்த்தோம். இப்போ நம்ம ரிடக்ஷன் பை மெட்டல்ஸ் பார்க்கலாம். இந்த ரிடக்ஷன் பை மெட்டல்ஸ் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ஆக்டிவான மெட்டல்ஸை வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இப்போது இங்கே குரோமிக் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அந்த குரோமிக் ஆக்சைடை அலுமினியம் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலுமினோ தெர்மிக் ப்ராசஸில் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமியமும் அலுமினியமும் சேர்த்து கிளே க்ரூசிபிள் அப்படின்னு ஒரு கப்பு, கிளே க்ரூசிபிள்னால் நம்ம பார்த்துருப்போம், ஒரு கிளேயில் ஒரு கப்பு மாதிரி செஞ்சு இந்த உருக்கிறதுக்கெல்லாம் இந்த யூடியூப்லலாம் நிறைய வரும் தங்கம் உருக்கிற வீடியோலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மாதிரி வச்சு அதை ஒரு ஃபர்னஸ்குள்ளே வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் கிளே க்ரூசிபிள். இந்த கிளே க்ரூசிபிள் கூட இந்த குரோமியத்தையும் அலுமினியத்தையும் போட்டு அது கூட இக்னைட்டிங் மிக்சர் அப்படின்னா என்னென்னா, அந்த இக்னைட்டிங் மிக்சர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம டெம்பரேச்சர் வந்து நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இந்த இடத்துல இக்னைட்டிங் மிக்சராக எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியமும் பேரியம் டை ஆக்சைடு இது ரெண்டையும் நம்ம இக்னைட்டிங் மிக்சராக யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இக்னைட்டிங் மிக்சர் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அலுமினோ தெர்மிக் ப்ராசஸை பார்க்கலாம். இப்போது இந்த மெக்னீஷியமும் பேரியம் டை ஆக்சைடும் சேர்ந்து பேரியம் ஆக்சைடு ப்ளஸ் மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறுது. இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த ஃபர்னஸ்குள்ளே நமக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக எலவேட் ஆகும். சரிங்களா? அந்த ஹையாக டெம்பரேச்சர் எலவேட் ஆகிறதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் இக்னைட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டிகிரி சென்டிகிரேடுக்கு டெம்பரேச்சர் எலவேட் ஆகும்? 2400 டிகிரி சென்டிகிரேட். கொஞ்சம் நஞ்ச ஹீட் இல்லை, 2400 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு எலவேட் ஆகும். இதை வந்து நம்ம தெர்மோடைனமிக்கலி சொன்னோன்னா 852 கிலோ ஜூல் பெர் மோல் இந்த அளவுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹீட்டில் இந்த குரோமிக் ஆக்சைடும் இந்த அலுமினியமும் எப்படி ட்ரீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரோமிக் ஆக்சைடை அலுமினியம் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா குரோமியம் மெட்டல் தனியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அலுமினியம் ஆக்சைட்ஸ் தனியாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நமக்கு ஒரு மெட்டலை வச்சு ரெடியூஸ் பண்ணி நமக்கு ஒரு எலமெண்டல் மெட்டல் கிடைக்குது. இந்த ரிடக்ஷன் பை மெட்டல் வந்து குரோமியத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. போரான் ட்ரைஆக்சைடு கூடவும் நம்ம யூஸ் பண்ணலாம், B2O3. அப்புறமா ருபீடியம் ஆக்சைடு கூடவும் நம்ம ட்ரீட் பண்ணலாம். டைட்டானியம் டை ஆக்சைடு, டைட்டானியம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தோரியம் எடுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி இது கூட ட்ரீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது போரான் ட்ரைஆக்சைடு கூட நம்ம என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்டிவ் மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி ஆக்டிவ் மெட்டல்? சோடியம், மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், அலுமினியம், இது எல்லாமே ஆக்டிவ் மெட்டல்ஸ். இப்போது நம்ம இது கூட போரான் கூட போரான் ட்ரைஆக்சைடு கூட சோடியத்தை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போரான் மெட்டலாகவும் Na2Oவாகவும் நமக்கு கிடைக்கும். இங்கே போரான் 2, இங்கே Na2, 3 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ இங்கே 3, இங்கே 6 போகும். இப்போது ருபீடியம் நாம் எப்படி ட்ரீட் பண்ணலாம், என்ன மெட்டல் வச்சு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா மெக்னீஷியம் கூட ட்ரீட் பண்ணலாம். அப்போ நமக்கு ருபீடியம் மெட்டலாக கிடைக்கும், ப்ளஸ் மெக்னீஷியம் ஆக்சைடாக கிடைக்கும். இப்போ டைட்டானியம் டை ஆக்சைடை எடுத்து அதே மெக்னீஷியம் கூட ட்ரீட் பண்ணால் தான் நமக்கு டைட்டானியம் கிடைக்கும்.
டைட்டானியம் ப்ளஸ் அதே மாதிரி மெக்னீஷியம் ஆக்சைடு. அதே மாதிரி தோரியம் எடுத்து நம்ம தோரியம் ஆக்சைடு எடுத்து கால்சியம் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு இந்த தோரியத்துக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 1250 கெல்வினுக்கு ஹீட் பண்ணணும். அப்போது நமக்கு தோரியம் ப்ளஸ் CaO கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிடக்ஷன் பை மெட்டல் ப்ராசஸில் நம்ம குரோமியம், போரான், ருபீடியம், டைட்டானியம், தோரியம் இந்த மாதிரி மெட்டல் ஆக்சைட்ஸை நம்ம எலமெண்டல் மெட்டலாக எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஆட்டோ ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பார்க்கலாம்.